எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. ஓ, என் அபி குட்டி எவ்வளவு அழகா இருக்கா. இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குடா செல்லம். ஆமாடா தங்கம், புது ட்ரெஸ் தான். என் அபி குட்டிக்கு சூப்பரா இருக்கு. சரி, அம்மா எங்க? அம்மா பாட்டி போச்சு. பாட்டி கிட்ட போயிருக்காங்களா? அப்பா எங்க? ஆக மொத்தம் என் அபி குட்டியை ரெடி பண்ணி விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் வேலை பார்க்க போயாச்சு. அப்படியே தானே தங்கம்? கயல் ரெடியா? நான் ரெடிக்கா. சூப்பரா இருக்குக்கா ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மேட்ச் அண்ட் மேட்ச் போட்டிருக்கோம்ல, அழகா இருக்கு. ஓய், பேட்டர்ன் மட்டும்தான் ஒன்று, தாவணி கலர் வேற. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் மேட்ச் அண்ட் மேட்ச் தான். சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா. அபி, என் அபி குட்டிக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. நீ, நானு, அப்புறம் கயலத்தை 3 பேரும் ஒயிட் கலர்லயே போட்டிருக்கோம் பாத்தியா? அதனால 3 பேரும் சாக்லேட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாடி தங்கம், உனக்கு இல்லாமல அத்தை உனக்கு வாங்கி தரேன். கயல், கார்த்திக் அண்ணாவை பாத்தியா? இல்லக்கா, நேத்து நைட்டு பேசினதோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இன்னும் அவர் ரெடியாகி வரல போலயே. ஆமா கயல். அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நைட்டு அனிதா அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க கார்த்திக் அண்ணாக்கு. பாரு, ஃபோனில் பேசுகிற அளவு டெவலப் ஆயிட்டாங்க போலயே. நீங்க வேறக்கா, அப்படிலாம் எதுவும் தெரியல. நேற்று அண்ணா சாப்பிடாம இருந்தாருல்ல, அதனால அண்ணி ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் அவங்க பேசிக்கிற மாதிரியே எனக்கு தெரியலக்கா. ஓ, இருக்கலாம். சரி, பார்க்கலாம். அதான் இன்னைக்கு கோவிலில் பார்க்க போகிறோம்ல, தெரிஞ்சிடும் இன்னைக்கு. நீங்கள் லீவ் போட்டிங்களா? இல்லைடா, மேரேஜ்க்கு அண்ணி கூட இருக்கலான்னு சொல்லிட்டு 1 வீக் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் முடியாது. ஆஃப் டே மட்டும்தான் லீவ் போட்டிருக்கேன். ஆஃப்டர்நூன் ஸ்கூலுக்கு போகணும். அப்படியா? சரிங்கக்கா. சரி சரி, வா. அம்மா அங்கே ரெடி ஆயிட்டாங்க. உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி தான் என்னை அனுப்புனாங்க. நான் என்னன்னா உன் கூட நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கேன். வா வா போகலாம். சரிங்கக்கா, போகலாம். அனு, எல்லாம் ரெடியாடா? எல்லாம் ரெடியாக இருக்குங்க அத்தை. பத்திரிக்கை ஒரு 5 தான் எடுத்து வச்சிருக்கேன். போதுமாத்த இல்லை? போதும்டா. சாமி பாதத்தில் ஒரு பத்திரிக்கை தான் வைக்க போகிறோம். அதனால் எதுக்கும் இருக்கட்டும் தான் உன்னை எடுத்துக்க சொன்னேன். போதும் போதும். சரிங்க அத்தை. அபி எங்கடா? அபி எங்க அத்தை என்கிட்ட இருக்க போகிறா? அவங்க அத்தைங்க கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கா. அங்கே தான் இருக்கா. சரி சரி, எல்லாரும் ரெடி தானே? கிளம்பலாமா? டைம் ஆச்சு. அங்கே மாமா வேற ரெடினா வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டே இருக்காரா. எல்லாரும் ரெடி தாங்க, கிளம்பலாம். என்னடா அதிசயமா இருக்கு, இன்னைக்கு எங்க கூட கோவிலுக்குலாம் வர ரெடியா இருக்க. சார் கேட்டா கூட லீவ் போட மாட்டேன்னு ரொம்ப ஓவரா பண்ணுவியே. அண்ணா, நீங்க வேற, கல்யாணம் வரையும் வீட்ல இருந்து போலான்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கப்ப அடிக்கடி லீவ் போட முடியாதுல்ல. ஆனா இது முக்கியமான ஃபங்க்ஷன் இல்ல, ஆஃப் டே தான் லீவ் போட்டிருக்கேன். மத்தியானம் வந்து கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். எங்க ஆதி அண்ணா, கார்த்திக் அண்ணாவை காணோம். இன்னுமா ரெடியாகி வரல அவரு? வருவாரு வருவாரு. கொஞ்சம் அழகா ரெடியாகி வர வேண்டாமா? அண்ணிய வேற மீட் பண்ண போறாரு. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏதோ இன்னைக்கு தான் புதுசா அண்ணிய பாக்குற மாதிரி. டெய்லி ஆபீஸ்ல மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு தான் இருக்காங்க. யாருக்கு தெரியும், ரொமான்ஸ் கூட பண்ணாலும் பண்ணலாம், நமக்கு தெரியாம இருக்கலாம். டேய் அண்ணா, எப்ப நான் வந்தீங்க? ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். டே கவின, வர்ற வர்ற உனக்கு வாயே ரொம்ப அதிகமாக போச்சு பார்த்துக்கோ. சரி சரி விடுங்கண்ணா, அதெல்லாம் சும்மா அப்படியே காமெடியா ஜோக்கா எடுத்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் சீரியஸா நினைச்சுக்க கூடாது, ஓகேவா? சரியான ஆளுடா நீ. இவ்வளவு நேரம் எங்க கிட்ட வாய் அடிச்சுட்டு அவன் வந்த உடனே அப்படியே மாறிட்ட பத்தியா? இதுக்கு தான்டா வேணும் அவன் உனக்கு. அண்ணா சும்மா இருங்கண்ணா. கார்த்தி, சூர்யாவும் ஆன்டியும் எங்கடா? அவங்களும் வர சொல்லியிருக்குல்ல? ஆமாண்ணா, இப்பதான் கால் பண்ணா. அவங்க ஸ்ட்ரெயிட்டா கோவிலுக்கு வந்துடுறாங்களாம். நம்மளெல்லாம் கோவிலுக்கே வர சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்பனா ஓகே, நான் கிளம்பலாண்ணா. எல்லாருமே ரெடி ஆயாச்சு. அப்பா வேற கோவில்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. சரி போலாம் வாங்க. என்ன வைஷு, கிளம்பலாமா? நீ மட்டும்தான் ரெடியா இருக்க. அனிதா எங்க? மா, அக்காவும் ரெடி. அக்கா ஆஃப் சாரியா கட்டியிருக்கா, சாரி கட்டியிருக்காமா. கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ரெடி ஆயிட்டா, வந்துருவா. சரி சரி. இப்பவே சாரி கட்டி நடந்து பழகுனா தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெகுலரா சாரி தான் கட்டணும். இப்படிலாம் பண்ணா என்ன பண்றது இந்த புள்ள? டெய்லி இப்படி லேட் பண்ணா என்ன ஆகும்? மா, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. கல்யாணம் ஆனா கண்டிப்பா சாரி தான் கட்டணும்னு என்னமா இருக்கு? இங்க பாரு வைஷு,
அவங்க வீட்டில் அணுவை பார்த்துருக்கல்ல, அணு எப்பயுமே புடவை தாம்மா கட்டிட்டு இருப்பா. அது மாதிரி தான் அனிதாவும் அங்கே போனால் அந்த குடும்பத்துக்கு வழக்கம் எப்படியோ அது மாதிரி மாறிக்கணும். ஆஃபீஸ் போகிறப்ப வேணா சுடிதார்லாம் போட்டுட்டு போட்டோம், வேணான்னு சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டானா கண்டிப்பாக புடவை தான் கட்டிட்டு இருக்கணும். அவங்க குடும்ப வழக்கம் எப்படியோ அது மாதிரி தானே நடந்துக்கணும். எனக்கு என்னமோ அவங்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்கன்னு தோணலம்மா. எனக்கு தெரிஞ்ச அணு அக்காவுக்கு சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எப்பயுமே சாரியே கட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி யாரும் அந்த வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மாதிரிலாம் எனக்கு தெரியலம்மா. பார்க்கலாம், இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசலாம். அங்கே கோவிலுக்கு டைம் ஆச்சு. அனிதா சீக்கிரம் வா. வந்துட்டேம்மா, போலாம். என் பிள்ளை புடவையில் எவ்வளோ அழகாக இருக்கா. வீட்டில் இருக்கப்ப இந்த மாதிரி அப்பப்போ புடவை கட்டினா அதனடி உனக்கு சீக்கிரமாக கட்ட முடியும். இவ்வளோ லேட் பண்ணால் என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இப்படி லேட் பண்ணினா மாப்பிள்ளை தம்பி எங்கே போனாலும் உனக்கு கிளப்புறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அவருக்கு. அப்போ அக்கா பார்த்துப்பாம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஏய், உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. போதும் போதும், வாங்க கிளம்பலாம். ஆனா நீங்க சாரியில வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அனிதா. இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க நீ, வாங்க தம்பி. எல்லாரும் வரோம். என் மருமக தேவதை மாதிரி இருக்காளே, அழகா இருக்கடா தங்கம். ஆமா, அனிதா மட்டும் இருக்கா? வைஷ்ணவிங்க நான் தான் அன்னைக்கு கடைக்கு அனுப்பியிருக்கேன். மாலை வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துருவா. என்ன நீ எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, அமைதியாவே இருக்கீங்க? அது அது ஆதி, நான் என்ன நீ இப்பவே இவ்வளவு திணறுது? இன்னும் 2 வீக்ஸ்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருவீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கா ஆதி, அப்புறம் பழகிப்பேன். ஓகே ஓகே அனி, நான் சும்மா தான் உங்களை கிண்டல் பண்ணலான்னு கேட்டேன். எனக்கு புரியுது ஆதி. ஆமா, அக்கா கயல் அப்பர்ணா யாரையுமே காணோம். அது அண்ணி, அவங்க ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா, எல்லாம் எடுத்து வச்சு எடுத்துட்டு வராங்க நீ. நான் அண்ணா கூட முன்னாடி வந்துட்டேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறி. வாங்கய்யா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் சாமி. அன்னைக்கே எங்க வீட்ல இருந்து வந்து பேசிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிடணும்னு. அதான் சாமி கொண்டு வந்திருக்கோம். இது சாமி பாதத்துல வச்சு நல்லா பூஜை பண்ணுங்க சாமி. அதுக்கு என்னய்யா, கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு கொடுத்துடலாம், கொடுங்க. சுமதி குடுமா. சரிங்க, இந்தாங்க சாமி. அண்ணி, நீங்க சாரியில் எனக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அண்ணி? இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் கயல். கயல், நான் தான் அக்காவை இந்த சாரி கட்ட சொன்னேன். நல்லா இருக்குல்ல? ஆமா வைஷு, அழகா இருக்கு. ஆமா, நீங்க 2 பேர் என்ன இன்னைக்கு மேட்ச் அண்ட் மேட்ச்ல ஒரே பேட்டர்ன்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை வைஷு, இதை எடுத்து எப்பவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் கயல் இதை போட்டுட்டு போகலான்னு சொன்னா, சரின்னு போட்டுட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குக்கா. எனக்காக தான் இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்களோ? இதை எப்படியாச்சும் இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, நேத்து போன்ல சொல்றப்ப அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவாங்கன்னு நினைச்சேன். சாரிலாம் கட்டிட்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. என்னமோ தெரியல அனிதா, இன்னைக்கு என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. டே அண்ணா. என்னடா? அப்படியே கொஞ்சம் திரும்பி அண்ணாவை பாரேன். அப்பா, அண்ணிய வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்காருடா. என்ன சிரிப்பு! அவரு பாத்தியா இல்லையா நீ? டே கவின், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணிய எப்ப அண்ணா பார்த்தாரோ அப்ப இருந்து சிரிச்சுட்டே தான் இருக்காரு. சரி, நாம எதுவும் கேட்க வேண்டாம்னு அமைதியா இருக்கேன். 2 நாளா சார் ரொம்ப மூட் அப்செட்டா இருந்தாரு. இன்னைக்கு தான் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு போட்டும் விடு. ஆனாலும் அண்ணி ஏதோ மேஜிக் பண்றாங்கடா. உண்மையா சொல்லிட்டா கவின், எனக்கு என்னமோ அனிதா அண்ணி தான் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப பெஸ்ட் மேட்ச்னு தோணுதுடா. நல்ல வேலை அந்த ஷாலினி கூட அண்ணாக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிருந்தா அண்ணா லைஃபே போயிருக்கும். இப்போ அனிதா அண்ணி கூட கல்யாணம் ஆகுறது தான் அவருக்கு கரெக்டான மேட்ச்னு தோணுது. ஆமாடா அண்ணா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அனிதா அண்ணிய பாக்குறப்பவே கண்டிப்பா கார்த்திக் அண்ணாவை நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி வைஷுவும் என்ன. டேய், என்னடா சொல்ற? நீ ஒரு பக்கம் ரூட்டு விடுற போலயே. அது அது ஒண்ணும் இல்லடா அண்ணா, சும்மா சொன்னேன். டே தம்பி, இத நான் எதிர்பார்க்கலடா. இது பெரிய ட்விஸ்ட் தான். அப்போ
டேய் சும்மா இருடா. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா. ஒரு மாதிரி துரு துருன்னு பேசுறது, பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா பறந்துட்டே இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதுக்காக நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இரு. அப்படியாடா, பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துட்டே இருக்கா? அந்த பொண்ணுக்கு விங்ஸ் இருக்கா என்ன? ஏய் அப்படி ஏன்டா பாக்குற? உண்மையா தான் கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் என் கண்ணுக்கு எந்த விங்ஸும் தெரியலடா தம்பி. அதனால தான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கேன். சீப்பா, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. டேய் தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு சரியா. இன்னும் அண்ணாக்கும் அன்னைக்குமே கல்யாணம் ஆகலடா. அதுக்குள்ள அடுத்ததுக்கு போகாத. அவனுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் இருக்கேன், ஞாபகம் இருக்கா? சீப்பா, மூடிட்டு சாமி கும்பிடு. அத நீ முதல்ல பண்ணுடா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின். என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள பூஜை பண்றப்ப நீ அங்க இல்ல? ஏய் உள்ள வரலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து கால்ரா. இந்த மேனேஜர் வேற ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரா, அதான் கொஞ்ச நேரம். என்னவா அவருக்கு? நேத்து வேற ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி நீ ஆபீஸ்ல பேசியிருந்தியாமே, அது ரிலேட்டடா கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப கோவமா இருந்தீங்களா? டேய் உனக்கு தெரியாதா என்ன? காலையில டென்ஷன் பண்ணி விட்டுட்டாரு. ஏற்கனவே நான் மைண்ட் அப்செட்டா இருந்தேன், உனக்கே நல்லா தெரியும். இப்போ அவரு அந்த ஒர்க்ல வேற நிறைய எஸ்கலேட்லாம் வந்த உடனே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுடா. அதான் கோவத்துல புடிச்சு கத்திட்டேன். நீ கத்துனதுல ஆபீஸே மிரண்டு போயிருக்குடா மச்சான். அதான் உனக்கு ஃபோன் பண்ணாம எனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. இருக்கட்டும், கொஞ்சமாச்சும் பயம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நேத்து பதில் சொன்னாரான்னு உனக்கு தெரியுமாடா? எவ்வளவு தெனாவட்ட பதில் சொல்றாரு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரி சரி கூல்டா, இப்ப எதுவும் அதை பத்தி பேச வேண்டாம். நாம இப்ப கோவில்ல இருக்கோம் சரியா. அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டவுட் கேட்டாரு, அது நான் கிளியர் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேடா. அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன். டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எங்க பாத்துட்டு இருக்க? இங்க தான் பார்த்துட்டு இருக்காரு, உங்களுக்கு தான் தெரியல. கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். திரும்பியா? யாரு? பாருடா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ். இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் பாக்குறத நிறுத்த போறது இல்ல. சிவ பூஜையில கரடி மாதிரி நான் எதுக்கு நடுவுல நின்னுக்கிட்டேன்? அப்புறம் என் ஆளை பார்க்க போறேன்பா. என்னமோ பண்ணிட்டு போங்கடா ரெண்டு பேரும். சொல்லுங்க அனிதா. அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் உங்களை பார்த்துட்டு. இவர் சொன்னாருன்றதுக்காக தானே இன்னைக்கு நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்குறாரு, எப்படி இருக்குன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதனால தான் வந்து முன்னாடி முன்னாடி நிற்கிறேன். எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. பா, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க அனிதா. சொல்லலாம் தான் தோணுது, ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் உன்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியாதுடி அனிதா. அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீயே வாயை திறந்து கேட்டுரு. சார். சார், அது வந்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீங்களே கேட்டுட்டீங்க. தோ இப்ப சொல்றேன். சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த சாரியில் நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன அனிதா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு கம்பேர் டு சுடிதார்ஸ். ஆஃப் சாரியில் தான் வருவீங்கன்னு நான் நினச்சேன், பட் சாரியில் வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அனிதா. உண்மையாகவே உங்களுக்கு சாரி ரொம்ப 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 அழகாக இருக்கு. இந்த சாரியில் அழகாக இருக்கீங்க. உண்மையாக தானே சொல்கிறீங்க, இல்லை நான் கேட்டேன்றதுக்காக? உண்மையாக தான் அனிதா சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. நானே இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் நான் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் நானா சொல்லலை. சார், நீங்கள் சொன்னால் நான் என்ன சார் நினைக்க போகிறேன்? உங்களுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன்னை பார்த்தது பூ
பந்தம் நீண்ட நாள் அனிதா நினை இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அதான் உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னேன். ஏன் சார்? ம், ஒன்றும் இல்லை. அப்புறம் சார், சாமி கும்பிடுறப்ப விபூதி கொடுத்தாங்க, நீங்க ஏன் வச்சுக்கவே இல்லை? அது ரொம்ப நாளாவே நான் விபூதிலாம் வைக்கிறது இல்ல, அதனால தான் வைக்கல. சரி, இனிமே வச்சுக்கோங்க. இல்ல அனிதா, ரொம்ப நாளாவே நான் வைக்கிறது இல்ல, திடீர்னு எப்படி? இல்ல வேண்டாம். இருங்க சார், ஒரு நிமிஷம். நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. சார் சார் ஆ சொல்லுங்க அனிதா. சார், உங்களுக்கு விபூதி வச்சா ரொம்ப அழகா இருக்கு சார். இனிமே எப்பயும் வச்சுக்கோங்க. ம் ம் என்னாச்சு சார்? நான் உங்களுக்கு வச்சு விட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? சாரி சார், அது ஏதோ ஒரு வேகத்துல. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. இதுவரையும் யாரும் எனக்கு இந்த மாதிரி விபூதிலாம் வச்சு விட்டதில்ல. நீங்க வச்சு விட்ட உடனே சடனா அது. அதான் நான் இருக்கேன் இல்லை சார். இனிமே கண்டிப்பா எப்போ கோவிலுக்கு வந்தாலும் நானே உங்களுக்கு வச்சு விடுறேன். ம் சரி. நான் நீ 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 நான் வாழ்வோம் வா கண்ணே. நல்லா இருக்கா தங்கம்? இது ஃபுல்லா அபிக்குட்டிக்கு தான். அபிக்குட்டி ஃபுல்லா காலி பண்ணிடுவாளாம். ஓகே? என்னடா அபிக்குட்டி, சக்கரை பொங்கல் சாப்பிடுறீங்களா? மாமாக்கு? அபி, அங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்கடா தங்கம், என்னன்னு போய் கேட்டுட்டு வரியா? இப்ப எதுக்கு இவர் அபி அனுப்புனாரு? இங்க நிக்க கூடாது, நாமளும் கிளம்பலாம். ஏய் வெயிட் பண்ணுடி. என்ன? எங்க அம்மா போற? உன்கிட்ட பேசணும் தான் நான் அபியவே அனுப்பி வச்சேன். நீ என்னன்னா என்கிட்ட பேசாம கிளம்பிட்டே இருக்கா? ஒரு 2 நிமிஷம் இருடி, பேசலாம். புரியல. என்கிட்ட உங்களுக்கு என்ன பேசணும்? அண்ணா ஒண்ணு இங்க இல்லல்ல. அண்ணா எங்க இருக்காரோ அங்க போய் பேசுங்க. என்கிட்ட எதுக்காக பேசணும்னு வந்திருக்கீங்க? எனக்கு உங்க அண்ணா கிட்ட பேசலாம் ஒன்றும் கிடையாது. பேசணும்னு போனாலும் இப்ப என்னால பேச முடியாது. ஏன்னா என் தங்கச்சியும் உங்க அண்ணனும் நின்று பேசிட்டு இருக்காங்க. நடுவுல போய் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியுமாடி? அதனாலதான் நான் என் ஆளை பார்க்க வந்துட்டேன். என்னது உங்க ஆளா? யார் உங்க ஆளு? என்ன அம்மு, நீ தாண்டி செல்லம். நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி அம்முன்னு கூப்பிடுற வேலை, செல்லம் வெள்ளம்னு கூப்பிடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. புரியுதா? அது உங்க ஒய்ஃபுக்காக சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களை யார் கல்யாணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோங்க. நகர்றீங்களா? இது கோவில். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ தாண்டி என்னோட வைஃப். அப்போ நான் கரெக்டா உன்னதானே அப்படி கூப்பிட்டாகணும். அதனாலதான் நான் இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கேன். சூர்யா, உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இப்படி வந்து பேசுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. நகருங்க. ம்ஹும். நீ என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் உன்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டேன்டி. ஏன்னா நீ தான் என்னோட பொண்டாட்டி. பொண்டாட்டி புருஷன் மேல கோவமா இருந்தா அதுக்காக பேசாமே இருந்தா எப்படி? கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் இறங்கி வந்துதான் ஆகணும். இங்க புருஷன் மேலதான் தப்பு. அதனாலதான் புருஷன் இறங்கி வரேன். என்னது? புருஷன் பொண்டாட்டியா? ஹலோ, ம் நான் உன்னை என்னோட வைஃபா தாண்டி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ அப்படிதானே சொல்லணும். இங்க பாருங்க சூர்யா, இன்னொரு முறை இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் போய் எங்க அண்ணா கிட்டே சொல்ல வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. அதுக்கு தாண்டி நானும் வெயிட் பண்றேன். நீயா போய் சொல்லிடுமா? இல்லனா எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். லவ் எல்லாம் பண்ண மாட்டாராம். ஆனா ஓய், நீ மனசுல என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியுது. நானும் எதுவும் நினைக்கலையே. உங்களுக்கு எதோ தப்பா தோணுச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. சரி சரி, நகருங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏ அம்மு, இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா என்னால உன்னை விட்டு தரவே முடியாது பாத்துக்கோ. நீ எவ்வளவு நாள் வேணாலும் கோவமா இருந்துக்கோ. உன்னை கண்டிப்பா நான் சீக்கிரமா சமாதானப்படுத்திடுவேண்டி. ரொம்ப நாள் இப்படி கோவமா இருக்காதடி செல்லம். நாமளும் கொஞ்ச நாள் லவ் பண்ணலோம்ல. ம் அம்மு, இன்னைக்கு இந்த ஆஃப் சாரில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? அதுவும் நெத்தியில அந்த பொட்டு குங்குமம் வச்சிருக்கிறது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தலையில பூவெல்லாம் வச்சிருக்க. ரொம்ப 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 அழகா இருக்கடி இன்னைக்கு. நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியுதுடி. இருந்தாலும் என் அம்மு ரொம்ப அழகு. இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கா அம்மு. ஆனா என்னால இப்ப சொல்ல முடியல.
கண்டிப்பா நீ சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த உன்கிட்ட நான் சொல்லணும். உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு, நான் மீன்கள் ஆகும் போது உன் விழிகள் கங்கையாறு, பூக்களுக்கு நீ வாசமடி.